Consider the following statements with reference to sunspots. Increase in the number of sunspots can cause an increase in the area of in the geotail than the normal sunspot activity. If the number of sunspots increases on the sun, then decrease in the temperature of corona of the sun. Sunspots are regions with higher magnetic pressure. So 55th வந்து option D 1 2 3. ஸோ சன்ஸ்பாட்ஸ்னா என்ன வந்துட்டு அந்த ரீஜன் ஆஃப் கூலிங் இருக்கும். இப்போ சன் இருக்குன்னா வந்துட்டு நிறைய இடத்துல அங்கே வந்து ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சன்ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சன்ஸ்பாட்ஸ் வந்து இப்போ சன்னில் வந்து லேயரில் வந்து நிறைய லேயர் இருக்கும். அந்த லேயரில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இந்த வழியாக வந்து மேக்னெட்டிக் பல்சஸ் வந்து சோலார் ஃப்ளாட்ஸ் வந்து வெளில வரும். இதுதான் அந்த சன்ஸ்பாட்ஸு. இது வந்து ஒரு கூல் ஜோன்ஸ், அதாவது இது டெம்பரேச்சர் வந்து 6500 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது வந்து கூலர் தென் கம்பேர்ட் டு மற்ற ரீஜன்ஸ். ஸோ இதான் கூல் ஏரியான்னு சொல்லுவாங்க, கோல்டு ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜன் வந்து அந்த சோலார் ஃப்ளாஷ் வந்து எஸ்கேப் ஆகும். இதுதான் சன்ஸ்பாட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜியோடெயில்னா என்னென்னா வந்துட்டு இது சோலார் விண்ட் வந்து வருது அந்த சன்ஸ்பாட்லேருந்து. அப்போ என்ன ஆகும்னா வந்து இந்த ஏர்த் இருக்கும், ஏர்த்தில் வந்து சுற்றி அந்த மேக்னெட்டிக் இது இருக்கும். இதுதான் ஜியோடெயில் சொல்லுவாங்க. இப்போ வர சோலார் விண்ட் எல்லாமே வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகும் பிகாஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் இஸ் சரௌண்டிங் த எர்த். இதுதான் வந்து அந்த பவு ஷாக்கு இந்த ஜியோடெயில் சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த லூனார் ஆர்பிட் இருக்கும். ஸோ இந்த லூனார் ஆர்பிட்டும் வந்து இந்த சோலாரோட விண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எர்த்தோட. இந்த என்வலப் எவ்வளோ ரீஜன் இருக்குன்னா 3 to 4 டைம்ஸ் எர்த்தோட சைஸில் இருக்கும். த எர்த் சைட் வந்து ஃபேஸிங் த சன் வந்து என்னென்னா வந்து ரீஜன் அப்ராக்சிமேட்லி 3 to 4 டைம்ஸ் எர்த்ஸ் ரேடியஸ். ஸோ எர்த்தோட ரேடியஸோட 3 to 4 டைம்ஸ் அதிகமாக வந்து இந்த பவுஷாக் இருக்க இந்த ரீஜன் இருக்கும். அந்த இதை வந்து கம்ப்ரஸ் செய்யாத ரீஜன் இருக்கும். ஆப்போசிட் சைடில் வந்து என்வலப் வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அந்த லாங் டெய்ல் இருக்கும் பியாண்ட் எர்த்ஸ் ஆர்பிட். இந்த மூன்ஸ் ஆர்பிட்டோட தாண்டியே வந்துட்டு இந்த ரீஜன் வந்து போயிருக்கும். இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு, அந்த சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து அந்த ஜியோடெயில் அந்த ரீஜன் சொல்லுவாங்க.